இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்டில் ரெஃபரன்ஸ் மெனு பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் மெனுவில் ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்னா என்ன அப்படிங்கிறதுனா, டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுங்கிறது ஒரு ஒரு நம்மளோட டோட்டல் டாக்குமெண்ட்டோட ஓவர் வியூவை வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து டிஸ்பிளே பண்ணுறது, தெரியப்படுத்துறது. ஸோ நம்மளோட ஓவரால் டாக்குமெண்ட்டை ஓவர் வியூவை ஷார்ட்டாக வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்ம புக்கில், ஜேர்னலில், நிறைய நம்மளோட புக்ஸ்லலாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போதுமே டோட்டலாக ஓவரால் டாக்குமெண்ட்டோட ஷார்ட் லிஸ்ட்டை வந்து நம்மளோட ஃபஸ்ட் பேஜில் ஒரு கண்டென்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டோட யூசேஜ் அதுதான். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, அந்த டாக்குமெண்ட்டோட ஓவர் வியூவை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி போகிறோம். ஸோ ரேண்டமாக நான் ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணுறேன். ஓகே, ஓகேவா? ஸோ நான் ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு நார்மல் ரேண்டே கொடுத்தனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ரேண்ட். எனக்கு உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்மகிட்ட 5 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையும் ஹெட்டிங் கொடுப்போம். அந்த ஹெட்டிங் பேஸில் தான் அடுத்தடுத்த டாபிக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் ஹெட்டிங் இருக்கும், சப் ஹெட்டிங் இருக்கும், சப் ஹெட்டிங்குள்ளே இன்னர் ஹெட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் வந்து நீங்கள் 1 by 1, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 இந்த மாதிரி நம்ம சப்டைட்டிலாகவும் கொடுக்கலாம். இல்லை மோரோவர் மெயின் மெனுவாகவும் ஹெட்டிங் வச்சும் நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. நம்ம வந்து இதை செகண்ட் பேஜுக்கு கொண்டுட்டு போயிடும். சாரி, ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜுக்கு போகும். ஓகே, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் பேஜில் தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். அதனால நான் ஃபஸ்ட் பேஜை ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் பேஜில் பாருங்கள். செகண்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லி பேராகிராஃபாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும்ல. இப்போ என்ன ஹெட்டிங் கொடுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து தமிழ் ஸோ இதை வந்து ஹெட்டிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் வந்து லெவல் கொடுத்துருப்போம். டெக்ஸ்டோட லெவல் எந்த மாதிரி வேணும், ஹெட்டிங் 1 வேணுமா, ஹெட்டிங் இப்போ லெவல் 1 கொடுத்து பாருங்களேன். ஸோ இது வந்து ஹெட்டிங் 1 எடுத்துக்கு. இதே லெவல் 2 கொடுத்து பாருங்கள், ஹெட்டிங் 2 எடுத்துக்கு. லெவல் 3ங்கிறது ஹெட்டிங் 3. ஓகே, இப்போ நம்ம லெவல் 1 நான் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் வந்து நான் லெவல் 1 ஹெட்டிங் வந்து லெவல் 1 கொடுக்குறேன் நான். இப்போ இந்த பேஜில் லெவல் 1 கொடுத்துருக்கோமா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிடணும். ஸோ இந்த பேஜ் வந்து செகண்ட் பேஜ் வந்து ஹெட்டிங் 2. ஹெட்டிங் 2 கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லை சப் ஹெட்டிங்காக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இதை வந்து நான் சப் ஹெட்டிங்காக கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ லெவல் 2 கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபோ இந்த லைனையோ நான் வந்து சப் ஹெட்டிங்காக கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்ப்போம். அடுத்தது சேம் தேர்ட் பேராகிராஃப். அதே மாதிரி 11. Same concept. Social. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹெட்டிங் படி தான் என்னோட டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹெட்டிங் வந்து இந்த பேஜில் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட ஒவ்வொரு நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் டேட்டா வச்சு ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேக்காக காமிக்கிறேன். ஸோ இதுவே வந்து லாட் ஆஃப் டேட்டா இருக்கும்.
ஸோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும்போது இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஹெட்டிங் கொடுத்துட்டேன். level 1 level 2ங்கிறதுல ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் எத்தனை டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இவனே கொடுத்துருக்கான் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் 1 ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 இந்த மெத்தட்லேயும் இருக்கும். டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லி ஹெட்டிங் போட்டும் இருக்கும். சாப்டர் வைஸாகவும் இது காட்டும். ஸோ இப்போ இந்த 3 டிசைன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து office.comல இருந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம நிறைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக இருக்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா கஸ்டம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நார்மல் டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான், இது வந்து சப் ஹெட்டிங் நான் கொடுத்தேன் இல்லை, லெவல் 2 கொடுத்தேன். ஸோ அதுதான் இது. இப்போது இது வந்து நான் கொடுத்துருக்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் நான் கொடுத்துருக்க ஹெட்டிங்க்கு எனக்கு வந்த அவுட்புட். ஓகேவா? ஸோ இதில் கஸ்டம் ஆஃப் டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கஸ்டம் ஆஃப் டேபிளில் வந்து இதை நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் அலைன் பண்ணனாலும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். என்ன மெத்தடில் நம்ம அலைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் மெத்தட். இதில் பேஜ் நம்பர் வேணுமான்னு கேட்குது. பேஜ் நம்பர் வேணும்னா பேஜ் நம்பர் வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் வேணாம் அப்படின்னா பேஜ் நம்பரை எடுத்துடலாம். ஸோ இது வந்து லீடர், டேப் லீடர். எந்த மாதிரியான டேப் லீடரில் காமிக்கணும், உங்களுக்கு டிஸ்பிளே காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி டெம்ப்ளேட் வைஸ் எடுக்கணுமா, கிளாசிக் வைஸ் எடுக்கணுமா, ஃபார்மட் கேட்குது. என்ன ஃபார்மட்டை டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம கிளாசிக் கொடுத்தோம்னா கிளாசிக்கில் வரும். டிஸ்ட்ரிக்டிவ் கொடுத்தோம்னா டிஸ்ட்ரிக்டில் வரும். ஸோ எத்தனை லெவலாக காமிக்கணுங்குது. எனக்கு சிங்கிள் ஹெட்டிங்கில் போதும், இல்லை 3-4 ஹெட்டிங்கில் வேணும், எத்தனை ஹெட்டிங் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே? ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் ஹெட்டிங் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். 3 and 4 சம்திங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த டாக்குமெண்ட்டோட நீட் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயும் இருக்கும் அவைலபிள் ஸ்டைல்ஸ், ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்டிங்டிவ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டேபிள் ஆஃப் கண்டென்ட்டோட மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன் வச்ச டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இருந்து நான் கஸ்டமாக கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது வந்து ஆல்ரெடி இருந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. இது வந்து நம்ம டிஸ்டிங்டிவில் பண்ண டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் எதுவும் அப்டேட் பண்ணணும், நான் என்னோடய டேபிளில் சம்திங் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இந்த பேஜில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃப் நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ண என்ன ஆகும், பேஜஸ் வந்து 10 பேஜஸ் கிட்ட போயிடுச்சு. 14 பேஜஸ் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் ஹோம் போங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருந்தோமோ அந்த டாக்குமெண்ட்டோட பேஜ் நம்பர் மட்டும்தான் இதில் இருக்குது. நான் கொடுத்த ஹெட்டிங்கில் இப்போ பாருங்கள், தமிழ் வந்து 2nd பேஜில் இருக்குது, இங்கிலீஷ் வந்து 3rd பேஜில் இருக்குது, மேக்ஸ் 4th பேஜில் இருக்குது, சயின்ஸ் 5th, சோஷியல் அண்ட் 6th பேஜில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த கண்டென்ட். ஓகேவா? ஸோ இதில் டிசைன் மாற்றினாலும் நான் மாற்றிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் என்ன மெத்தட்லனாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ நம்ம இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே போய் அப்டேட் டேபிளும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே போய் அப்டேட் டேபிளும் கொடுக்கலாம். ஸோ அப்டேட் பேஜ் நம்பர்ஸ் ஒன்லியான்னு கேட்குது, இல்லை என்டையர் டேபிளையுமே அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் ரெண்டையுமே கொடுத்து பாருங்களேன். இப்போ பேஜ் நம்பர் ஒன்லி அப்படின்னு மட்டும் அப்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் எல்லாம் அப்டேட் ஆகிடும். திருப்பி போய் எதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு கிராஃப் கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது என்டையர் டேபிளையுமே எனக்கு அப்டேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பேஜ் நம்பர் எல்லாம் மாறிட்டா. ஸோ இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயே நம்ம மாற்றலாமா? இது மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிவிட்டு அந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட ஓவர் வியூவை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்க்குறது. ஸோ இதுலேயும் பாருங்களேன், இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்கிற அந்த பேஜ் நம்பருக்கு நான் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பேஜ் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஃபுட் நோட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.